ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஏற்கனவே பாடலாசிரியர்களும் அவர்களுடைய மேற்கோள்களும் 9th 2 பாகமாக பார்த்துட்டோம். இது 3வது பாகம். ஏற்கனவே 6th to 8th முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மாங்குடி மருதனார் அவர் எழுதிய மதுரை காஞ்சியில் எழுதியிருக்க ஒரு அடிகள் தான் இது. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும அப்படின்னு சொல்லி மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததற்கான ஒரு பாட்டு தான் இது. அடுத்ததாக மருதகாசியோட பாடல். புதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தைன்னு செல்லக்கண்ணு. மருதகாசி எழுதிய பாடல் தான் இது. இது சோஷியல் மீடியாவில் ஒரு காலத்தில் ட்ரெண்டாக இருந்தது. இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது வாணிதாசன் பாடல். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆறே, அயலுள்ள ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்களை விரித்தாய், கயலிடை செங்கன் கருவரால் வாழை கரைவளர் தென்னையில் பாய பெயரிடைப்பட்ட வானென தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே அப்படின்னு சொல்லி வாணிதாசனோட பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தந்தை பெரியார் பற்றிய செய்திகள். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் பலவாறு சிறப்பிக்கப்படுவர் தான் தந்தை பெரியார். அடுத்தது 67 பெரியாரோட பொன்மொழிகள். ஜாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது, அந்த ஜாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும். மதங்கள் என்பன மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்காக ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று மதத்தின் நிலை என்ன? நன்கு சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்காக மதங்களா, மதங்களுக்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா, பிரித்து வைப்பதற்காகவா அப்படின்னு சொல்லி பெரியாரோட பொன்மொழிகளில் ஒன்றை பார்த்துட்டோம். 2வது, அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது, தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி 2வது வாக்கியமாக கூறியிருக்காரு. 3வதா, ஒரு மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டே அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்களை தமிழில் படைக்க வேண்டும். அடுத்ததான் 4வதா, மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும். அதுதான் மொழியை சிறப்பம்சமாக கூறியிருக்காரு. 5வதா, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இவருடைய பொன்மொழிகளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க, பெரியாரோடது. இதில் ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு இது யாருடைய கூற்று அப்படின்னு ஓரும் கேட்கலாம். இது பெரியாரோடைய கூற்று. புரட்சிக்கவி பாரதிதாசன் பெரியார் குறித்து கூறியவை. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகத்துளும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார் பார், அவர்தாம் பெரியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் பெரியாரை புகழ்ந்த விதம் இப்படி இருந்திருக்கு, பார்த்துக்குங்க. 69 புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வள்ளிக்கண்ணன் குறித்து கூறியவை. இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல வாழ்க்கைக்கான மெய்ப்பியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள். இன்னொரு தடவை பாருங்க. இயற்கையையும் வாழ்க்கையின் அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நலவாழ்வுக்கான மெய்ப்பியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள். இதை சென்டென்ஸை கேட்டுட்டு இது யாருடைய கூற்றுன்னு கேட்கலாம். வள்ளிக்கண்ணனுடைய கூற்று எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டதுன்னு கேட்கலாம். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டது. அடுத்ததா, குழந்தை செல்வம் குறித்து வள்ளுவர் கூறியவை. தம்மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம். இதுதான் குழந்தை செல்வம் குறித்து வள்ளுவர் கூறியவை. அடுத்தது நா. முத்துக்குமாரின் பாடல். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும்.
ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி கோழி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. நான் முத்துக்குமாரனின் பாடல். அவரிலேயே சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமாரோட அழகான பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கிணற்ற ஒப்புமையை வைத்து பாடியிருக்காங்க. அடுத்தது கணவன் கிணற்ற ஒப்புமையை வைத்து கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகளை இங்கே காட்டியிருக்காங்க. ஜம்ஷித்தின் மாயக்கிண்ணம் பற்றிய உமர் கயாம் பாடல். இருத்தல் என்னும் சமுத்திரம் அந்த பேருருளிலிருந்து வந்தது. மெய்மை என்னும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும். அவரவர் இயல்பின்படி சொல்லி சென்றார்கள் ஒவ்வொருவரும். எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே. தாழ்ச்சியும் முயற்சியும் நாமே. நிறைவும் குறைவும் நாமே. ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் ஜம்ஷித்தின் மாயக்கிண்ணம் இரண்டும் நாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா குமரகுருவரோட பாடல். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விலை ஆடுமலை தங்கு புயல் சூழுமலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்கையர்கண் அம்மை திரு அருள் சுரந்து பொலிவதென பொங்கருவி தூங்குமலை புதிய மலை என்மலையே அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த புதிய மலையை பற்றி இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு. அது யாருன்னா இளங்கோவடிகள். இன்னொன்று குமரகுருபர் இதை சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு திருக்குறள் பார்க்கலாம். யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள். அடுத்ததா லத்தீன் புலவர் டெரன்ஸ் கூற்று. நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. அடுத்தது புலவர் ஆலத்தூர் கிளார். அவர் புறநானூற்று பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னா பூட்கையில்லோ யாக்கை போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. 77 ஆல்பர்ட் ஸ்வைட்சர் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஸ்வைட்சர் கூறியிருக்காரு. அடுத்தது தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னு தொல்காப்பியத்தில் கூறியிருக்காங்க. புறநானூறில் பார்த்தோம்னா இன்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. அடுத்ததா புறப்பாட்டு வரிகள். உண்டாலம்ம இவ்வுலகம். புறப்பாட்டு வரிகள் உண்டாலம்ம இவ்வுலகம். புறநானூற்று வரிகள் தான் புறப்பாட்டு வரிகள்னு கொடுத்துருக்காங்க. 81 பரிபெருமாள். பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் தான் இந்த பரிபெருமாள். அவர் எவ்வாறு கூறியிருக்காருன்னா பண்புடைமையாவது எவர் மாற்றும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. அதுதான் பண்புடைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒரு புறநானூற்று பாடல். இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. அடுத்தது 83 புறநானூற்று பாடல். இமய தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளினும் வாலிய பலவே அப்படின்னு சொல்லி புறநானூற்று 34வது பாடல். அடுத்தது 84 செனகா தத்துவ ஞானியின் கூற்று. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும். இது செனகா தத்துவ ஞானியோட கூற்று. அடுத்ததா மார்க்ஸ் அரேலியஸ் என்னும் பேரரசரோட கூற்று. நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன். நான் ஆண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன். நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன். அடுத்ததா ஆளுமை குறித்து திருவள்ளுவரோட கூற்று பார்க்கலாம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ. இது திருக்குறள் 798. அடுத்தது உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். இது திருக்குறள் 596.
அடுத்தது அமுதோன் ஹைக்கூவோட கவிதைகள் பார்க்கலாம். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இது ஹைக்கூ கவிதைகள். 88 முத்துக்குமாரின் கவிதை. பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். 89 ஜப்பானிய கவிஞர் பாஷோவின் கவிதை. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. ஜப்பானிய கவிஞர் பாஷோவின் கவிதை. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. அடுத்தது விருச்சங்கள், இதோட புது கவிதை. மன்னரசி மடங்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள். மன்னரசி மடங்காமலேயே மன்னரசி மடக்காமலேயே பிடித்து கொண்டிருக்கும் பச்சை குடைகள். அடுத்தது பலப்படை சொக்கநாத புலவரின் பாராட்டு. பின்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான். விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன். கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள். வசைப்பாட காலமேகம். பண்பாய பகற்சந்தம் படிக்காசு. அலத்தொருவர் பகரா ஒனாதே. இது பலப்படை சொக்கநாத புலவரோட பாராட்டு. அடுத்தது வள்ளலாரோட பாடல். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவர்க்கின்றார் யாவர் அவர். உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர் தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது தில்லான் தமிழர்கள் பற்றி கூறியது. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு தில்லான் கூறியிருக்காரு. இவர் தான் உருவாக்கியவர். இதோட 9ஆம் வகுப்பு ஆசிரியர்களும் அவர்களுடைய பாடல் வரிகளும் மற்றும் மேற்கோள்களும் இது 9ஆம் வகுப்பு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.